சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் அவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடைபெற்றது. அதுல கூட ஜெயலலிதாவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கும் அதிமுக தயாரா இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்ககிட்ட தொடர்பா பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறதா? எனவே கூட்டணியில இருக்கின்ற 2 கட்சிகளின் சந்திப்பு, அவ்வளவுதான். அதற்கு அடுத்து வேற எதுவுமே அங்க கிடையாது. ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு கலந்தாலோசனை பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய அதை தவிர வேற எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை. அதனால அந்த நிகழ்வை நாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் பார்ப்போம். இல்ல அந்த கூட்டத்தில் கூட அந்த கூட்டத்தில் கூட புரியலைங்க. அவர் கருத்து அவர் சொல்லி இருக்காரு. கூட்டணியில மற்றவர்கள் எல்லாம் இருக்காங்களா சொல்றாங்களான்றத மற்ற கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அது ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அதனால அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்கார். இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி. அந்த 2 தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம், அவ்வளவுதான் நீங்க நடந்திருக்கு. அதனால இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது நாங்கள் அறிவிப்போம். கூட தேமுதிகவுடைய பெயர் அடிபட்டிருக்குது. 6 தொகுதி வரைக்கும் ஒதுக்கீடு செய்ய தயாரா இருப்பதா அதிமுக தரப்புல பாஜக வலியுறுத்துவதாக தொடர்ந்து பாஜக தரப்பிடமா தேசிய வலுப்படுத்துவது தேமுதிக இணைக்கிறோம் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுடைய ஆக்ஷன் என்ன? நீங்க அடுத்த கட்டமா என்ன நகர்வதற்கு போக திட்டம்? முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் பத்திரிகையாளருக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்தணும். யார் பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் உங்களுக்கு கொடுத்தா பதில் சொல்லணும். நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்பதான்